இல்லாத கூட வர வச்சேன் போல. தேவையில்லாத வேலை நான் சொன்னேன், யாரு கேட்குறீங்க? ஏதோ அழுகிற சவுண்ட் கேட்குறோம். கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. ஆனால் மணி 12:05 கிட்ட ஆயிடுச்சு. 2 பேர் தூங்குறாங்க. இப்போ இவங்களை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஆனால் லேட் நைட்டில் எடுக்கலன்றது தான் பிளானு. நான் இப்போ வரைக்கும் உட்காந்து எழுதிட்டு இதெல்லாம் இருந்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நான் எழுப்பி என்ன பண்ண போகிறேன்னா, சார்லி கேமும் நியூக்ரோஃபோனிக் ஆப் வந்துட்டு ஒருத்தங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான். அவங்க சஜஸ்ட் பண்ண ஆப்பையும் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதான் நடக்க போகுது. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நான் எழுப்புறேன். அதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இவங்களை எழுப்புற வரைக்கும் கேமரா இருக்கட்டும். மம்மி 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 எந்திரி டைம் ஆச்சு. கரெக்டான டைம் வந்துருச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எந்திரிமா. ஏய் எந்திரிங். கடவுளே அம்மா எந்திரி, வீடியோ எடுத்து தூங்க. எந்திரி பாரு, கரெக்டான டைம் வந்துருச்சு. எந்திரிமா. ஏய் நீனு காலையில தூங்கிட்டு இருக்கிறிய 10 நிமிஷம் 5 நிமிஷம். எந்திரிமா. வராது. இப்ப அதான் கூப்பிட போறேன். எந்திரிமா. நல்லா சொல்லலாம் வேற ஒழுக்குன. யோ நீ ஒழுக்கு அப்புறமாட்டுக்கு. இப்ப எந்திரிமா. எந்திரி ப்ளீஸ். எந்திரி. ஒரே ஒரு நோ அம்மா மேல உண்மையா பாசம் இருந்தா ஒரே ஒரு நிமிஷம். அதிகம் வேண்டாம், ஒரு நிமிஷம். ஏய் நான் வரைக்கும் பிள்ளைய போய் எழுப்புறேன். ஏய் ஏ அம்மாவுக்கு ரைட் ஹேண்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது, பிள்ளைக்கு லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டு எந்திரி. நீ எந்திரிக்கா, டைம் ஆகுதுக்கா. நானும் தூங்க வேண்டாமா. எந்திரிமா. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கேட்ட முடிஞ்சு. ஒரு நிமிஷம். எந்திரிமா. தண்ணி எடுத்து நிஜமா மேல ஊத்திடுவேன். எந்திரிங்க. வீடியோ எடுத்து தூங்குங்க. எந்திரிக்கா. இந்த எந்திரிங்கிற வார்த்தையை கட்டல எரிச்சிரும். வேக்கப். எப்படியும் அது காலைல 10 மணி வரைக்கும் தூங்கும். நம்ம 2 பேரும் எந்திரிக்க போறோம். ஏன் நீங்க 2 பேரும் எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ ரெடி பண்ணிடலாமா? ஏன் மம்மி ரெடி பண்ணலாம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நாங்கள் என்ன விளையாட போகிறோம் சொல்லிட்டு. சார்லி அம்மா எங்கன்னு தேடாதீங்க. என்ன காட்டு. அம்மா எங்கன்னு தேடாதீங்க. அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. நம்ம நான் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ணலாம். பண்ணிட்டு இருக்கா. இப்போ இங்கே ரெடி பண்ணியாச்சு. கேண்டில் இல்லாத காரணத்தினால் விளக்கு தான் பார்த்து வச்சுக்க போகிறோம். ஐயோ கண்ணிலேயே போய் வச்சிச்சு. இது என்ன வீடியோ? நம்ம ஒருத்தரை கூப்பிட போகிறோம். யார? ஒரு சின்ன பையமா. என்ன காட்டு. ஒரு சின்ன பையமா. அவன் பேர் சார்லி. அவன் வந்துட்டு எப்படின்னா, அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். அவன் வந்துட்டு சின்ன பையன்தான், குட்டி பையன்தான். அவன் வந்துட்டு சார்லி ஆர் தேர் சொல்லிட்டு கேட்டான். அவன் இங்க இருந்தாலும் நமக்கு இதுல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். எஸ் ஆர் நோஸ் மாதிரி அவன்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம குட் பாய் சொல்லி அவனுக்கு நம்மளே பிடிச்சி போய் அவன் குட் பாய்ன்னு அவன் சொல்ற வரைக்கும் இவன் நடுவில் நம்ம குட் பாய்னு கேட்க அவன் எஸ்
நோவே சொல்லிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் எஸ் சொல்லிட்டானா அப்போ தான் நம்ம அந்த கேம் முடிக்க முடியும், இல்லைன்னா முடிக்க முடியாது. அவன் எப்போ குட் பை சொல்கிறானோ அது வரைக்கும் நம்ம அவன்கிட்ட பேசணும். என்னன்னு பேசணும்? நீ பேசிட்டே இருக்கணும்ல, அவங்ககிட்ட வந்துடுவான். ஐயா அதான் கேம் விளையாட போகிறோம். என்னடா டே டே சார்லி சார்லி இல்லைம்மா, இல்லை நியூக்ரோஃபானிக் ஆப் ட்ரை பண்ணலாமா? தூங்குற நேரத்தில் தான் ட்ரை பண்ணும். இந்த ஆப் எப்படின்னா இந்த ஆப்பில் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் அந்த ஆப் பண்ணணும் நைட்டு தூங்க மாட்டேன். நம்ம தூக்கமே கெட்டுரும். ஒரு நாள் தான் நம்ம நிம்மதியாக தூங்குவோம். ஸ்டார்ட் கொடுத்து நீ ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டினா இங்கே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இது மூலிமா ஆன்சர் பண்ணுவாங்க. இது ரெண்டில் உனக்கு எது பண்ணல? ஏதோ ஒன்று பண்ண. நீ சொல்லு. சார்லி விளையாடுறோம். அப்போ இப்போ லைட் ஆஃப் பண்ணும். ஸ்டாண்டு வை, எப்போ விளையாடணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க. இப்போ நீங்கள் ஜாலி இருக்கானா சொல்லிட்டு நம்ம கேட்போம். அவன் ஃபேனோட மற்றபடி இல்லை. அவனுக்கு நம்மகிட்ட பேச ஒருத்தராக கேட்கணும். அவனுக்கு நம்மகிட்ட பேச பிடிச்சுன்னா எஸ், பேச பிடிக்கலன்னா நோ. இது அவன் இங்கே இல்லவே இல்லைன்னா இது நகரவே நகராது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான், அடுத்த அக்கா, அடுத்து நீ கேட்கணும். ஓகேவா? சார்லி சார்லி ஆயுத 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 சார்லி சார்லி ஆயுத. அம்மா நீ நிறுத்தக்கூடாது கேள்விய, நிறுத்தினா அவனுக்கு கோவம் வந்துடும். சார்லி உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன எதனால உனக்கு பிடிக்கும்? எஸ் சார் நான் கொஷின்ஸ் கேட்கணும். எதனால பிடிக்கும் ரீசன் கேட்டுட்டு இருக்கிறேன். அது எப்படி கேட்குறது? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கணும். பிடிக்குமா பிடிக்காதா? என்கிட்ட நீ என்ன சொல்ல விரும்புகிற? அவன்கிட்ட பேச மாட்டாமா. எஸ் நோ அது வந்துட்டு தான் அவனுக்கு தெரியும். சரி, எனக்கு பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்னா எஸ் சொல்லு. சார்லி எஸ்ஸா நோவா? வேண்டாம். இருக்கா? சத்தியமா நான் தூங்க மாட்டேன். இருக்கா? உனக்கு என்ன நிம்மதியா இருக்கா? வேண்டாமா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? சொன்னா கேக்குறியா? உங்களுக்கு என்ன? நீ வேணா தனியா பெட்ரூம்ல போய் ட்ரை பண்ணு போ. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ?
ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு பாப்பா, உனக்கு என்ன, நீ மாதிரி ட்ரை பண்ணு பாப்பா. சரி சரி இந்த கேமை கண்டினியூ பண்ணுங்க. ஏம்மா இதில் பேச உங்களுக்கு கம்ஃபர்ட் பயமாக இருக்குதாம்மா? உனக்கு வேணா நீ கண்டினியூ பண்ணிக்கோ, எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. சார்லிட்ட நீ குட் பாயே சொல்லி முடிக்கல. அவன் சின்ன இன்னும் பையன். ஒழுங்கா வீடியோவே எடுக்கல. சும்மா நீ ஊதுறது அப்படியே அங்கே வீடியோவில் தெரியும். உனக்கு தெரியாம இருக்கணும்னால நான் பண்ணேன். உன்னை பிராங்க் பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் ஸ்கூலில் நடந்தது தாம அல்டிமேட். நீ பிராங்க் பண்றோம், புரியுதே இல்லையா? கேள்வியா? சார்லி என்ன உனக்கு பிடிக்கும்னா எஸ், பிடிக்காதுன்னா நோ. டெல் மீ. என்ன சொல்ல விரும்புற? அவன்கிட்ட பேச பிடிக்கல. நோவா? சரி ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. சார்லி சார்லி ஆயுத சார்லி சார்லி ஆயுத சார்லி சார்லி இருக்கீங்களா? இல்லாத கூட வர வச்சேன் பாரு. என்கிட்ட பேச பிடிக்கல போல. நீ பேச, உன்கிட்ட தான் பேச பிடிச்சிருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டேன், அவனும் ட்ரை பண்ணிட்டேன். அப்போ நீ ட்ரை பண்ணு. சார்லி சார்லி ஆயுத. மரியாதை படுக்க நீ கேள்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். நீ கேளு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சிட்டேன்க்கா. என் பக்கத்தில் வந்து அப்படி காமிச்சுன்னா ஓடி போயிடும். ஸோ அதனால கேளு. ரெஸ்பாண்ட் பண்ணப்போ 3 டைம் கேட்கணும். கேட்டேன். ஒரே டைம் தான் நீ கேட்ட. நான் 3 டைம் கேட்டேன். அக்கா இன்னொரு டைம் எதுவும் கேட்டு பாரு. நீ கேளு. கேளுமா. கேளு. சார்லி சார்லி ஆயுத எஸ்ஸா? நான் வால்யூம்ல கேட்குது. என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? அப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன கொலை பண்ணதுனால உனக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன கொலை பண்றதுனால உனக்கு என்ன லாபம் இருக்கு? ஐ வாண்ட் டு கில் யூ. அப்படின்னா எதனால? என்ன காரணம்? ஏதோ கிராஸ் ஆச்சு. என்ன கிராஸ் ஆச்சு? ஏதோ லாக்கா சம்திங். நீங்க என் பக்கத்துல தான் இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? என்னை வச்சு நீ என்ன பண்ண போற? ஐ வாண்ட் டு பிளட். ரத்தம் வேணுமா? என் ரத்தத்தை எனக்கு ரத்தமே இல்லை. நீ கோவமா இருக்கியா? பசியில இருக்கான். பிரியாணி ஆக்கி போடுவியா? நாளைக்கு காலையில வா, பிரியாணி செஞ்சு போடுறேன். நாளைக்கு பிரியாணியா? ஏன் பாப்பா நாளைக்கு பிரியாணியா பாப்பா? என்னது இது? நிரோ நிரோ நிரோ
அப்புறம் நான் தீ வச்சிருவேன். கூமுட்டை அறிவேலடி இப்படி போட்டு தூக்கி போட்டு மதிச்சிடும் பார்த்துக்க. கிள்ளி உன்னை குழப்பம். விளக்கு அதுவா அணையுது பாப்பா. நீ விளையாட்டு வினையுமாவுது. சத்தியமா அந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன். இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண வேணாம். போய் தூங்கலாம். குட் பை சொல்லி முடிக்கணும். அந்த முடிங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தெரியல. பின்னாடி என்ன நிற்குது? எனக்கு இன்னும் எங்க பார்த்தாலும் ஏதோ நிக்கிற மாதிரியே இருக்கு. இவ்வளவு பாரு, இது பேய் பிடிச்சி விளாட்டுருக்கு. நான் பார்க்கணும். எதுக்கு செக் பண்றேன்னா பேய் வந்து தீக்கு பயப்படுமா? கண்ணு கூசுதுமா. ஏய் என்ன விழுந்துச்சு இதுல? பாப்பா மறுபடியும் அந்த முடிச்சோடு எனக்கு பயமா இருக்குமா. பென்சில் அது வந்து கீழே விழுந்துச்சுமா. இனி குட் பை சொல்ல முடியாது. ஏன்? ஆமா பென்சில் அது மேல தானே குட் பை சொல்லும்போது எஸ்ல வரும். எனக்கு தெரியாது பாப்பா, எனக்கு பயமா இருக்கு. மரியாதையும் பென்சில் கீழே விழுந்துருச்சு. இங்க போய் இத்தனை தீக்குச்சி வந்துச்சு. 2-3 தானே பத்த வச்சோம். நிரு மா நான் போறேன்ப்பா. ஏய் லூசே, குட் பை சொல்லவே இல்ல. நான் வெயிட் பென்சில் மேல பென்சில் வைங்க, நம்ம குட் பை சொல்லிடலாம். அது எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. பென்சில் இப்படி கிராஸா பென்சில் இருந்துச்சுல. எது கத்துனீங்க? ஏன் கத்துன? தெரியல. நாளை ஏதோ இருந்துச்சு. நான் கத்துனேனா? கத்திட்டு கத்துனான்னு கேக்குற. பாப்பா மரியாதையே வந்து இது எடுத்து வை. புள்ள குட் பை சொல்லாம போகுது. பின்னாடி பெரிய வளையமா வந்து நிக்கும். ஏய் நீ ரப்ஷு. ஏய் புடி. குச்சியே முடிஞ்சு அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீனு. உன் புள்ள குட் பை சொல்லாம போகுதுமா. எப்ப நைட்டு தூங்கணும். வாடா டேய் 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 வாடா டேய், இதை முடிச்சு விட்டு போயிடலாம் வாடா. என்னன்னா பிரச்சனை? ஐயோ வா. தூங்கிட்டு இருக்க புள்ளைய கூப்பிட்டு வாடாமா வாடா 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 ப்ளீஸ்டா. 10 மணிக்கு தான் படுத்தேன். இப்பவே எழுப்புறீங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்கற? வாத்தமா 10 மணிக்கு தூங்க படுத்தேன். மணி 12:35 தானே ஆகுது. எதுக்கு எழுப்புறீங்க? ஏய் லூசே, எல்லாம் நீ உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு எந்திரி. நான் எங்க உட்கார்ந்தேன்? நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். உங்க உட்காந்து யாரவா? நானும் உட்காரவே இல்லை. வாடா வாடா கேம முடிச்சு உள்ள டேய் டேய் தூக்கம். சத்தியமா தூங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே நான் எதுக்குமா வந்து உட்காரணும்? என்ன பாப்பா அப்ப இங்க உட்காந்து அவதானே பாப்பா விளையாண்டா? எனக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. இல்லை நானும் வரவே இல்லை. சரியான தூக்கம் வருது. என்ன பண்றீங்க பாப்பா வாயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? 10 மணி தான் படுத்தேன், தூக்கம் வருதுன்னு. ஏய் நீ வேற இங்க உட்காந்து சார்லி கேம் விளையாண்டோம். என்ன இது இவ்வளோ தீக்குச்சி தேவையில்லாம பத்தி போட்டு எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சார்லி விளையாண்ட வந்து குட் பை சொல்லி முடிச்சு விட்டு போ. நான் விளையாடவே இல்லை. நான் எப்படி நீ குட் பை வந்த அம்மா? நானும் விளையாடலம்மா. எனக்கு தெரியாத நான் விளையாண்டேன். நீ வந்தடா. என்ன பாப்பா நீ இப்படி சொல்றா? சத்தியமா நான் விளையாடவே இல்லை. ஏய் வேணாக்கா வந்து குட் பை சொல்லி முடிச்சு விடு. எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன். என்ன பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி நான் குட் பை சொல்ல முடியும்? நீ முடிச்சு விடு பாப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சார்லி குட் பை. சார்லி குட் பை. நீயே சொன்னாலே எடுத்துப்போம். அதான் எனக்கும் தெரியல. சார்லி குட் பை. சார்லி குட் பை. சார்லி நீ இனி இங்க இருக்க கூடாது. நீ கிளம்பு. குட் பை. நீ இங்க இருந்து போ. கிளம்பு சார்லி. சார்லி இங்க இருந்து நீ கிளம்பணும். ப்ளீஸ் சார்லி, எனக்கு தூக்கம் வருது. நீ கிளம்பு. தூக்கம் வருது, தூங்கணும். முடிச்சுட்டு அதெல்லாம் முடியல. சார்லி வாடாடி, வாடா வாடா. ஓ கூப்பிடுமா. வாடா சாமி கொஞ்ச நேரம். நாய் வர உழைக்கிறாடி. வாடா. நோவா சார்லி. இல்லைம்மா அது கொஞ்சம் எனக்கே புரியல. டக்குன்னு வந்துருங்க. இதுக்கு மேலாம் பயம். சார்லி பாய் சொல்லுடா. சார்லி பாய். பாய் சொல்றியா? நானே உனக்கு பாய் சொல்லிட்டு போய் படுக்கட்டுமா? சரி. என்ன பண்ற? இல்லை விளக்கானே நாங்கள் பாரு. வந்து படணும். சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்டாக கேட்குது. இன்னும் டக்கானது தான். எனக்கு புரியல. என்னோட பழைய மேக்ஸ் நோட்டு என்ன ஆயிடுச்சு? ஏதோ அழுகிற சவுண்டு கேட்குமா? கடவுளே, பழைய மேக்ஸ் நோட்டா? நம்ம என்ன ஊற்றிச்சுன்னா எந்திரி எந்திரி அழுகிற சவுண்டுலாம் கேட்குது. உங்களுக்கு எந்த அளவு கேட்குன்னு தெரில, ஆனால் வெளியே வந்துட்டு அப்படியே மைல்டாக அழுகிற ஒரு சவுண்டு மட்டும் எங்களுக்கு கேட்குது. அது டாட்டா. அம்மா டாட்டா சொல்லிடுமா. எனக்கு கண்ணை மூடிட்டா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கு. நீ கண்ணை திறக்க சொல்லு. டாட்டா சொல்லுமா. நீ டாட்டா சொல்லுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடாடியே.